ஆமா. இப்போ 30ஆம் நம்பர் எடுத்துக்கங்க. அவங்க பை பர்த் பொதுவாவே நம்ம கான்செப்ட்ல எந்தெந்த நம்பர் யாருனாக்க 30ஆம் நம்பர் அப்படின்னு சொன்னாவே அவங்க ஜென்ஸு தான். லேடீஸ் வராது. 95 அண்ட் அபோவ் பெர்சன்ட் ஜென்ஸு தான். ஒரு 5 அவ்வளோதான். அதுக்கும் அவ்வளோதான் கம்மியா உள்ளவங்க தான் லேடீஸா பர்த் இருக்கும். இந்த 30ஆம் நம்பரே பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க படிக்கிறதே ஹாஸ்டல்ல தான் படிப்பாங்க. ஸ்கூல்லே. வளர்றதே வந்துட்டு நம்ம படிக்கிறதே ஹாஸ்டல்ல வந்து வளரும்போது எங்க ஹாஸ்டல்ல தான் வளர போறாங்க. அது ஸ்கூல்ல தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, காலேஜ் அப்படி தான் இருப்பாங்க. இது 2மே அப்படி தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேலை செய்யும்போது மட்டும் அப்பயும் பக்கத்தில இருப்பாங்களா, அப்பயும் டிஸ்டன்ஸில தான் இருப்பாங்க. அப்போ இவுங்க பேரண்ட்ஸ் இங்க இருப்பாங்க. இவரு இங்க டிஸ்டன்ஸ்லேயே தான் அப் டூ லைஃப் வரைக்கும் வளருவாங்க. இவங்க பையன இவங்க அப்பப்போ கெஸ்ட் மாரி தான் வந்து வந்துட்டு போவாரு, பார்த்துப்பாங்க. இவரு தான் ஃபேமிலியோட அட்டாச் பண்ணி இருக்கணும்னு நெனைப்பாரே ஒழிய, இவங்க இந்த நம்பருக்கு இவங்க கனெக்ட்டே ஆக மாட்டாங்க. அப் டூ லைஃப் வரைக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மேரேஜே அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சு போயிரும். 30ஆம் நம்பருக்கு.